இந்த நாய்க்காக இறக்கப்பட்டாள் ஒரு பெண். பெருமானார் இம்ராத்தின் மூமிசத்தின் ஒரு பாவியான ஒரு பெண் மன்னிக்கப்பட்டாள். அதுவும் விசாரம் செய்யக்கூடிய அந்த பெண் மன்னிக்கப்பட்டாள். தாகத்தின் காரணமாக நாவை தொங்க போட்டு உயிர் பிரியும் நிலையில ஒரு கிணற்றின் ஓரத்திலே கிடந்தது ஒரு நாய். தண்ணீர் கொடுத்தால்தான் உழைக்கும். இப்போ உடனே அந்த பெண் என்ன பண்ண, நஸரத்து குஃபஹா அல்சகத்து பிஹிமாரிஹா, அதாவது தன்னுடைய முந்தானையை எடுத்து தன்னுடைய கால மோஜாவை கழட்டி, கால் ஷூவை கழட்டி அதுல கேட்டி, சும்மா நஸரத்துல மினல் மாய், கிணற்றில விட்டு தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு குடிப்பாட்டி அவருடைய உயிர் பிரியாமல் அந்த நாயை காப்பாற்றினாள். அவ்வளவு ஒரு வேசி பெண்மணிதான். இந்த நாயின் மீது இறக்கப்பட்டு அவள் அந்த நாயை காப்பாற்றிய ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவளை மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டான், சோனவாசி ஆக்கினான். மிருகங்களின் மீது கிருபை செய்யும், மிருகங்களின் மீதே கிருபை செய்ய வேண்டும் என்றால் மனிதர்கள் மீது எப்படி கிருபை செய்யும்? இன்னொரு பெண்மணிக்கு பாதிப்பு வந்தது. என்ன அதை கட்டி போட்டா, அதாவது பூனை வீட்டுல கட்டி போட்டு ஹத்தா மாத்தத்தின் ஜூரி பூனை கட்டி போட்டு போயிட்டு அதுக்கு எப்படி உணவு போறோம்? தொடர்ந்து விட்டு இருந்தா என்ன ஆகும்? வெளியில போய் உணவு தேடும். கட்டி போட்டு அது வந்து மூத்தாவதுக்கு இறந்து போறதுக்கு அந்த பெண்ணு காரணமாயிடும். ஹத்தா மாத்தத்தின் மினல். அப்புறம் அதை அவிழ்த்து விட்டு இருந்தா கஷாஸ் நரலி போய் வெளியில போய் அந்த புற்புண்டுகள் எல்லாம் சாப்பிட்டது உயிரோட இருந்திருக்கும். பலம் தக்குன் சுத்தியுமா வலா துர்சிலுஹா, அதற்கு உணவும் போடவில்லை, அதே நேரத்தில் கெட்டாமலும் விடல, கெட்டி போட்டு உணவு போடல. அப்படி கெட்டாமல் இருந்தா போய் அது உணவை தேடி இருக்கும். அந்த ஒன்றில் அல்லாஹ் கோபித்து அந்த பெண்ணை வேதனைக்குரியவளாக அந்த பெண்ணை ஆக்கினான். கடைசியில நல்லா பார்த்தா வேதனை போடக்கூடிய நரகத்துக்கு போற இடம் என்னடான்னா பூனை மேல பிரியம் காட்டாம நல்லவளாய் சொர்க்கத்துக்கு போற இடம் என்னன்னா நாய் மேல பிரியம் காட்டியது. என்னையா ஜன்னத்து ஜஹன்னம், ஜன்னத்து ஜஹன்னம், இதெல்லாம் சின்ன விஷயத்துல இருக்குல்லையா? அப்ப நாம இபாதத் செய்யறதுல எதுக்கு? அல்லாஹ்வோட முஹப்பத்துல செய்யலையா? அல்லாஹ் மீது பிரியத்துல செய்யலையா?